பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்கு கூறிய அறிவுரை பற்றி இங்கே காணலாம். அதாவது, ஹாஜிகளே, உங்களது ஹஜ்ஜை பாவங்கள் செய்து நிரப்பி விடாதீர்கள். பாவம் செய்யாமல் நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள். பாவத்தை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்நாளை வீணாக்கி விடாதீர்கள். தௌபா செய்வதிலும் வணக்கத்திலும் ஈடுபடுவதிலும் உங்கள் முயற்சியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் ஹஜ் அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளம். உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள். ஹஜ் செய்வதற்கு முன்னர் பாவ காரியங்களில் ஈடுபட்டு வந்தது போலவே இப்பொழுதும் பாவ காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் திரு நபி அவர்கள் புனித ரவுலா ஷரீஃபை ஜியாரத்து செய்வதற்கு முன்னர் செய்த தீய செயல்களை செய்வதை விட்டு விலகி ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாவின் பிடியானது மிக கடுமையானதாகும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். மேலும் அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் கூலியானது சொர்க்கத்தை தவிர வேறில்லை என நபி அவர்கள் கூறிய பொழுது, உடனே நபி அவர்களிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் அடையாளம் எது என்பதாக வினவப்பட்டது. ஏழை எளியோருக்கு உணவளிப்பதும், மக்களிடம் அன்பாக இனிமையாக பேசுவதும், சலாம் அதிகமாக கூறுவதுமாகும் என பதில் அளித்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்யும் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் இதற்கேற்றவாறு இந்த பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்புக்கேற்றமாக நடந்து கொண்டு மற்றவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.